இந்த வீடியோவில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காயை தோல் உரித்து கட் பண்ணிக்கோங்க. தோல் உரித்தா தாங்க சீக்கிரம் வேகும். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடுங்க. ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பல் பூண்டு கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. கறி மசாலா தூள் வேணாங்கிறீங்க சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க. இப்போ 6 கீத்து தேங்காய் எடுத்துக்கலாங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அடிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், துருவின மாதிரி அடிச்சு தேங்காய். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மூடி திறந்து நல்லா கலக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும் குழம்பு. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. காய் வெந்துருச்சுங்க. துருவி வச்ச தேங்காயை போட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. குழம்பு எப்பவுமே லாஸ்ட்டாக தாளித்தோம்னா கொஞ்சம் மணமாக இருக்குங்க. தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சோடனே குழம்புல ஊற்றிடலாம். இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிடுங்க. சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்குங்க.